தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வக்பு வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய இடைக்கால உத்தரவுக்கு தாவேக தலைவர் விஜய் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். திமுக உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் விஜய் தரப்பிலும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய இடைக்கால உத்தரவுக்கு தாவேக தலைவர் விஜய் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். வக்பு புதிய சட்டப்படி உறுப்பினர் நியமனம் மேற்கொள்ளக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதை வரவேற்பதாகவும் தாவேக தலைவர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், விவரங்கள். பாலவில் இன்று மதியம் உச்சநீதிமன்றம் வக்பு திருத்த சட்ட மசோதாவில் எந்த புதிய உறுப்பினர்களையும் நியமிக்க கூடாது என்று இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதே போல இந்த இடங்கள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட நிலங்களிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று கூறியிருந்தது. இந்த நிலையில்தான் விஜய் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் பார்த்தீர்கள் என்றால் வக்பு திருத்த சட்டப்படி எந்த புதிய உறுப்பினர் நியமனமும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் ஏற்கனவே பதியப்பட்ட வக்பு சொத்துக்கள் மீது எந்த புதிய நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது. இஸ்லாமியர்களின் உரிமையான வக்பு வாரியம் தொடர்பாக ஒன்றிய அரசு கொண்டு வந்த புதிய சட்ட திருத்தத்தை எதிர்த்து தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் தாக்கல் செய்த வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம் இஸ்லாமியர்களின் வயிற்றில் பாலை வார்த்துள்ளது. இஸ்லாமியர்களின் உரிமைக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காகவும் நான் எப்போதும் துணை நிற்பேன், தமிழக வெற்றிக் கழகம் துணை நிற்கும் என தீர்க்கமாக தெரிவித்துக் கொள்கிறேன். பாசிச அணுகுமுறையை எதிராக நாம் தொடங்கிய சட்ட போராட்டத்தில் நமக்கு துணையாக இருந்து இந்த உத்தரவை பெற்று தந்த மூத்த வழக்கறிஞருக்கு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார் பாலவேல். விவரங்களுக்கு நன்றி செந்தில்.